இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றையும் நாம் தன்னம்பிக்கையின் உதவியோடு செய்து வாழ்வில் வெற்றி பெறுகிறோம். தன்னம்பிக்கை என்பது நம்மால் செய்ய முடியும் என்ற உத்வேகத்தை நமக்கு கொடுக்கிறது. வாழ்க்கை எனும் ஓடத்தில் நம்பிக்கை என்ற துடுப்பு இருந்தால் தான் வெற்றி எனும் கரையை எட்ட இயலும். தன்னம்பிக்கை தான் நம்மை பலப்படுத்தும் இனிய ஆயுதம். இந்த தன்னம்பிக்கை குழந்தை பருவத்திலேயே உருவாகிறது. குழந்தையின் வளர்ச்சி பருவத்தில் அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது தாய் ஊட்டி வளர்க்கும் தன்னம்பிக்கையே என்பதை புரிந்து கொள்வோம். முயற்சியே தன்னம்பிக்கையின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருக்கிறது. ஆனால் நம்மில் பலர் என்னால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்ற ஆணவ நம்பிக்கையோடு வாழ்ந்து வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கை சற்று அதிகமாகி தலைகனமாக மாறிவிட்டால் நமக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? அமிர்தம் என்பது எல்லா நோய்களையும் நீக்கி வாழ்வளிக்க கூடியதுதான். ஆனால் அளவுக்கு மீறும்போது அதுவே நஞ்சாகி விடுகிறது. எனவே நாமும் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையை நம்மிலிருந்து அகற்றுவோம். மண்ணில் வளம் காக்க நாம் எத்தனையோ உரங்களை செடிகளுக்கு இடுகிறோம். செடிகளும் பயிர் பச்சைகளும் செழித்து வளர்கின்றன. ஆனால் அம்மண்ணின் இன்றைய நிலை என்ன? மண் விஷமாகி, மண்ணில் விழும் மழைநீர் விஷமாகி, மழைநீர் பருகும் குழந்தைகளும் மனிதர்களும் எண்ணற்ற நோயினால் அவதிப்படுகின்றனர் என்பதுதானே உண்மை. இந்த உண்மையை நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். உயிர் காக்கும் மருந்துகள் கூட அளவுக்கு மீறும் போது போதைப் பொருளாக மாறி அனைத்தையும் சீர்குலைக்கும் அவல நிலையை நம் கண்களால் காண்கிறோம். உடலுக்கு வேண்டிய உயிர் சத்துகள் கூட அளவுக்கு மீறினால் உடல் பருமனை குறைக்க உடற்பயிற்சியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சுவாசிக்கும் காற்று கூட கொஞ்சம் வேகமாக வீசினால் புயலாக மாறுகிறது. நீரானது அளவுக்கு மீறி ஆற்றில் ஓடும்போது வெள்ளமாக கரை புரண்டு காட்டாற்று வெள்ளமாகி பல உயிர்களை பலியாக்குகிறது. அறிவியலின் வேகமான முன்னேற்றம் அளவுக்கு மீறிய புகையை வெளியேற்றி இன்று பூமியை சூடாக்கி சுனாமியையும் கடல் சீற்றத்தையும் உருவாக்குகிறது. அதே போலத்தான் நாமும் பல சமயங்களில் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையால் உறவுகளை அவமதித்து வாழ்கிறோம். இதனை உண்மை என ஏற்றுக்கொண்டு அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையை அகற்ற முயற்சி எடுப்போம். தன்னம்பிக்கை அவசியம்தான். ஆனால் உறவுகளை அவமதிக்கும் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை அவசியமில்லை என்பதை உணர்ந்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நமது உண்மையான பலம் நாம் கொண்டிருக்கும் பணம், பதவி, ஆள்பலம் என்பதை விட நமது மனபலமாகிய நம்பிக்கையே ஆகும். எனவேதான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை என்றார். தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை. தன்மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிப்பதே இல்லை என்பது நாம் அறிந்ததே. நல்லவர்கள் கூட சில நேரம் தோற்று போகலாம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருபோதும் தோற்பது இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தாலே போதும் நமது நம்பிக்கை கூட பன்மடங்காகும். ஆனால் இந்த தன்னம்பிக்கையை விடுத்து அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நமக்கு அழிவு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வோம். தேவையான அளவு தன்னம்பிக்கையுடையவர்களாய் வாழ்ந்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையுடையவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே, அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள்
உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே,
பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய் தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும்
வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 11. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 40 முதல் 53 வரை. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெஸ்ஸியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர்கள் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றார்கள். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாரேனும் உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்குச் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில்
நாம் அனைவரும் மற்றவர்களை தீர்ப்பிடாது நமது குறைகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்தி வாழவும் நற்பண்புகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 21 புனித நிக்கோலஸ் டே ஃப்ளூ. சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 1417 ஆண்டு மார்ச் 2 நாள் பிறந்தார் நிக்கோலஸ் டே ஃப்ளூ. இறைபக்தியிலும் போர் திறனிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 30வது வயதில் டாரத்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு கரத்தில் வாளும் மறு கரத்தில் ஜெபமாலையும் வைத்திருக்கும் இவர் கிபி 1459 ஆண்டு நீதிபதியாக பொறுப்பேற்று நேர்மையோடு பணியாற்றினார். தனது ஆன்ம வாழ்வினைப் பற்றி சிந்தித்த நிக்கோலஸ் துறவியாக விருப்பம் கொண்டு தனது மனைவி மற்றும் குழந்தைகளின் அனுமதியோடு கிபி 1467 ஆண்டு
துறவறம் பூண்டார். சுவிட்சர்லாந்து நாட்டில் ரான்ஃபிட்சினே என்ற பகுதியில் சிற்றாலயம் ஒன்றை கட்டி எழுப்பி ஜெபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டார். சுமார் 19 ஆண்டுகள் வேறு எந்த உணவையும் உண்ணாமல் நற்கருணையினை மட்டும் உண்டு இறைபக்தியோடு வாழ்ந்தார். குறைவான கல்வி அறிவும் நிறைந்த இறை அனுபவமும் பெற்றிருந்த இவர் கிபி 1487 ஆண்டு மார்ச் 21 விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க மக்களிடையிலும் பிரிந்து போன சகோதரர்களின் மனங்களிலும் தன் மறையுரையினால் தனி இடம் பிடித்த நிக்கோலஸ் டே ஃப்ளூவினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1947 மே 15 புனிதராக உயர்த்தினார். புனித நிக்கோலஸ் டே ஃப்ளூவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபையினை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை நேர்மையான மனதோடு செய்வோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்திலே இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்களால் இயன்ற வரைக்கும் மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உபகாரிகளை, இந்த சகோதர சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா. ஆண்டவரே, எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே. இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.